வி குளோப் ஆட்ஸ் நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங்க 20க்கு 60 அளவுள்ள புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே அப்டேட் வரும், நோட்டிஃபிகேஷனும் வரும். வீட்டுக்கு முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபுல்லாகவே உரை இறக்கி சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து கொஞ்சமாக செடி வச்சுக்கலாங்க, அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மண் ரோடு தாங்க இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. டெரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாவே மெயின் ரோடு தெரியுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியாக காமிச்சிருப்போம். இந்த வீட்டோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 85% முடிஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 15% வந்து பாக்கி இருக்குது. அந்த ஒர்க்கு தாங்க போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி வீடு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அண்டர் ஸ்டார்கேஸில் வந்து யூபிஎஸ் ப்ளக் பாயிண்ட்டும் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி யூனிட்டும் மோட்டருக்கான ப்ரொவிஷனும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல்லும் அதுக்கு பக்கத்தில் வந்து சம்பும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து ஒரு 5 சீட்டட் கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 60 வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக கேப் கொடுத்துருக்காங்க. சைடில் இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுக்கலைங்க, லிவிங் ஹாலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ரொம்ப லாங் டைப்பில் ரொம்ப ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2க்கு 4 சைஸில் வந்து டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து பிஓபி ஜிப்சம் மூலிமா ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் டிசைனில் வந்து டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக டிசைன் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னரில் ஸ்பாட் லைட்டும் எல்இடி ப்ரொஃபைல் லைட்டும் கொடுப்பாங்க. அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. லிவிங் ஹாலில் மட்டும் சைடில் வந்து ஜன்னல் வச்சுருக்காங்க, அதாவது காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்காகவும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வைக்கிறதுக்காக டிவி ஷோகேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டமும் வச்சுக்கலாம், அதுக்கான செல்ஃப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் ஸ்பேஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க, அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க. அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஃப்டியாக கிளியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் பெயிண்ட் மட்டும் தாங்க அடிச்சிருக்காங்க, இன்னொரு கோட்டிங் வந்து பெயிண்ட் அடிக்கணும். அந்த ஒர்க் வந்து 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சைடில் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடை டைரெக்டாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் பார்க்குறதோட டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட குவாலிட்டி வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியே இருக்குங்க. நிறைய பேர் வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியே வீடு கேட்குறீங்க. இந்த வீடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுள் ஆகும். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தாங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியே இருக்கிறதுனால பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். டைரெக்டாக வந்து பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம்ங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக ஜன்னலும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். ஒரு கோட்டிங் பெயிண்ட் அடிக்கணும். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் கேட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும். ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் போடணுங்க. இன்னும் சின்ன ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குங்க. அந்த ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சானிடரி வேறு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுப்ரீம் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியாக இருக்கிறதுனால இந்த வீடு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 வீக்கில் புக் ஆகிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேசின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜ் ரூம் செல்ஃபு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 100% வாஸ்து படி தாங்க கட்டியிருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தாங்க கொடுத்துருக்காங்க. எல்லா திங்ஸுமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக செல்ஃபு ஸ்லாப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு என்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாட் ஃபேன் வைக்கிறதுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க வெளிச்சம் உள்ள வரத்துக்காக. ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல் கைப்பிடி போடணுங்க. அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க. பில்லர் வச்சு தான் இந்த வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு தாங்க. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நிறைய வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேருந்து பார்க்கும்போது தெரியும் கீழே எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பின்னாடி பக்கம் வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் டேங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டியாக இருக்குங்க. மீடியன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.